வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தானியேலை குறித்து நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். தானியேல் என்ற அந்த வாலிபன் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். தீர்மானம் பண்ணின அந்த தானியேல் அடுத்தது என்ன செய்தான்? பிரதானிகளுடைய தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி தேவன் செய்தார். பாருங்க, நாம தீர்மானங்களை எடுக்கும்போது தேவன் அதற்கு அனுசரணையாக அனுகூலமாக இருக்கிறார். சில சமயம் அந்த வாலிப வயதுல என்ன தோணிருக்கலாம்? நம்ம நாட்டை விட்டு ஜெயில கைதியா வந்தோம், ஆனா நமக்கு இந்த நாட்டில் இப்படி கடவுள் நம்மளை போஷிப்பிக்கிறாரு, நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். ஆனா அவன் என்ன செய்யறான்? ஆண்டவருக்கு பிடிச்சதை தான் செய்யணும், பிடிக்காத செய்யக்கூடாதுன்னு தீர்மானிச்சதுனால ரொம்ப கடினமான ஒரு தீர்மானம் அது. அதாவது ராஜாவுடைய போஜனத்துல நல்ல சத்தான ஆகாரங்கள் இருந்திருக்கும், ஆனா அதனால தன்னை தீட்டுப்படுத்த கூடாதுன்னு அவன் தீர்மானித்தது மட்டும் இல்லைங்க. அதை குறித்து பின்னால உள்ள வசனங்கள்ல பார்க்கும்போது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மெல்சார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை பரிசோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். பாருங்க, இந்த தானியேல் தன் இருதயத்துல தீர்மானிச்சான். ஆனா 1-2 நாட்கள்லயோ அல்லது ஒரு சில நாட்கள்லயோ தான் கூட இருந்த நான் 3 நண்பர்களை ஆண்டவருக்காக தீர்மானிக்க ஊக்குவித்துட்டான். இவன் கூட இப்ப 3 பேர் சேர்ந்துடுறாங்க, 4 பேர் இணைந்து நிக்கிறாங்க தேவனுக்காக பரிசுத்தமா வாழ. நிறைய நேரம் இந்த உலகத்துல பாவத்தோட இணையறதுக்கு நிறைய பேர் நண்பர்கள் காரணங்க. நண்பர்களால தான் நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல இருக்கிற அசுத்தமான நட்புகளால தான் என் பரிசுத்தம் குறைஞ்சி போச்சு, களைஞ்சி போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தானியேல் தன்னுடைய பரிசுத்த வாஞ்சையை, விருப்பத்தை, செல்வாக்கை தன்னுடைய நண்பர்களுக்குள்ள கொண்டு வந்து தன் நண்பர்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிற ஒரு மன உறுதி உடையவனாய் இருந்தான். அன்பானவர்களே, இயேசுவுக்காக வாழ்றோன்னு தீர்மானிச்ச நாம மற்றவர்களையும் வாழ தூண்டுகிறோமா? நாம் பரிசுத்தமாய் வாழ்வது மட்டுமல்ல, நம்மோடு நெருங்கி நிற்கிற ஒரு சிலரையும் பரிசுத்தமாய் வாழ உற்சாகப்படுத்துகிறோமா? அது மட்டுமல்ல, தனியாக நிற்பதை விட ஒரு 3-4 பேர் கூட்டாக நிற்கும்போது அது அதிக பலனா இருக்கும். ஒருவருக்கொருவர் தைரியமும் ஆறுதலும் கொண்டு வர முடியும். அதனால அவங்க ஒரு தனி ஆளாக தீர்மானிச்ச அந்த தானியேல் இப்பொழுது அவங்க ஒரு குழுவாக நிற்கிறதை பார்க்கிறோம். குழுவாக அந்த விசாரிப்புக்காரனை பார்த்து, மேல்சாருங்கிற மனிதனை பார்த்து, எங்களை 10 நாள் வரைக்கும் டெஸ்ட் பண்ணுங்க ஐயா, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி பிரியப்படுறீங்களோ அப்படி செய்யுங்கன்னு சொல்லி பருப்பு, கீரை முதலான இந்த மரக்கறிகளை, பச்சை தண்ணி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா போதும், பானங்கள், மதுபானம் போன்ற அந்த ராஜா ஒதுக்குற அதை கூட வேணான்னு சொல்றாங்க. ஆமா, 3வது அந்த மக்கள் தீட்டுப்படுறதுக்கு இன்னொரு காரியம், மதுபான வகைகள் கூட அதுல இருந்திருக்கலாம். ஆகவே அது எதுவும் வேண்டான்னு சொல்லி தண்ணீரை மட்டும் கேட்குறாங்க. பாருங்க, எவ்வளோ உறுதியான வாலிபர்கள். 4 பேரு வாலிப வயசை நல்லா சாப்பிடணும்னு தோணும் பாருங்க. ஆனா அந்த வயசுல வேற நாட்டுல விக்கிரகத்தை வழிபடுற ஒரு பேரரசங்கிட்ட போய் இருக்கிறப்ப இப்படி ஒரு தீர்மானம் பண்றதுக்கு மனசுல எவ்வளோ உறுதி வேணும், எவ்வளோ ஆண்டவர் மேல வைராக்கியம் வேணும். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட உறுதியும் வைராக்கியமும் உடையவர்களாய் இருக்கிறோமா? மற்றவர்களையும் பரிசுத்த செல்வாக்குக்குள்ளே கொண்டு வர முயலுகிறோமா? நாம் கர்த்தரை விசுவாசித்து அந்த தீர்மானத்தை பிறரிடம் சொல்லுகிறோமா? அப்படி அவங்க விசுவாசிச்சதுனால ஆண்டவர் அந்த 10 நாள்ல
மற்ற வாலிபர்களை பார்க்கிலும் இவர்களுடைய முகம் கலையுள்ளதாக, உங்களுடைய சரீரம் புஷ்டியுள்ளதாக இருந்ததாக வாசிக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுக்கு தீர்மானம் பண்ணும்போது நம்ம பண்ற தீர்மானம் நம்மளை மற்றவங்க ஏளனம் பண்றது போல தெரியலாம். ஆனால் தேவன் நம்மை வித்தியாசப்படுத்தி காட்டுவார். ஆகவே நாம் கர்த்தருக்காக வாழ, பரிசுத்தமாய் நிற்க தீர்மானிப்போம். மற்றவர்களையும் பரிசுத்தமாய் வாழ ஊக்குவிப்போம். தேவன் தாமே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.